முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறப்பு. சமச்சீர் கல்வி பிரச்சனையால் பாடம் நடத்த முடியாத நிலை. டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு உண்டு. பாஜக குற்றச்சாட்டு. பிரம்மபுத்திரா நதியில் சீனா அணை கட்டுவதால் நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. எல்லை பகுதிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக எஸ்.எம். கிருஷ்ணா தகவல். நாற்பது ஆண்டுகளுக்கு பின் நிகழும் அபூர்வ முழு சந்திர கிரகணம். இன்று இரவு வெறும் கண்களால் பார்க்கலாம். வணக்கம். விரிவான செய்திகள். சமச்சீர் கல்வி திட்டம் இந்த ஆண்டும் தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி தற்போதைய அதிமுக அரசு அதனை நிறுத்தி வைத்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து தமிழக அரசின் சமச்சீர் கல்வி சட்ட திருத்தத்திற்கு தடை விதித்ததுடன் நடப்பு ஆண்டிலேயே சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் சவுகான் மற்றும் சுதந்திரகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. அப்போது 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புகளில் சமச்சீர் கல்வி திட்டம் இந்த ஆண்டும் பின்பற்றப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதர வகுப்புகளில் சமச்சீர் கல்வியை அமல் செய்வது பற்றி ஆராய நிபுணர் குழு அமைக்க வேண்டும் என்றும் இந்த குழு 3 வாரத்திற்குள் தனது அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பாட புத்தகங்களை மையப்படுத்தாமல் செயல்முறை விளக்கம் மூலம் பாடங்களை நடத்த ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வியை அமல்படுத்துவது குறித்து 21 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இந்த வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டங்களை முடிவு செய்ய முடியாத சூழல் எழுந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு உள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் ஜவடேகர், அரசியல் தரகர் நீரா ராடியா மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா ஆகியோருக்கு இடையே நடந்த உரையாடலில் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக கூறினார். மாவோயிஸ்டுகள் பிரச்சனையை தீர்ப்பதில் சிதம்பரம் தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். Chidambaram has lost to remain as a home minister and work as a minister in the Union Council of Ministers on 2 counts. His failure on the Naxal fronts and 2, the latest report where Raja and Radi are exchanging and which is the taped conversation wherein he charged that he has received also the part of 2G money. காங்கிரஸில் தற்போது உட்கட்சி பூசல் நிலவுகிறது என்று கூறிய அவர், லோக்பால் சட்ட மசோதாவின் கீழ் பிரதமரையும் விசாரிக்க உட்படுத்துவது குறித்து திக் விஜயசிங் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் ஒவ்வொரு நாளும் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகின்றனர் என்றும் கூறினார். மும்பையில் பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இட வேண்டும் என்றும் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தினார். பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா அணை கட்டியுள்ளதால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படாது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். டெல்லி வந்துள்ள ஸ்லோவேனியா நாட்டு பிரதமர் ஃபோருட் பகாரை எஸ்.எம். கிருஷ்ணா சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சீனா அணை கட்டியுள்ளதால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படாது என்றார். நீர்மின் தேவைக்காக கட்டப்பட்டுள்ள இந்த அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட மாட்டாது என்பதால் இந்தியாவிற்கு வரும் நீரில் பாதிப்பு இருக்காது என்றும் அவர் கூறினார். பிரம்மபுத்திரா நதி பெருமளவில் இந்தியாவில் பாய்வதுடன் அருணாச்சல பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதனால் பயன்பெற்று வருகின்றன என்று அவர் கூறினார். We have ascertained from our own sources that this is a run of the river
hydroelectric project which does not store water and will not adversely impact the downstream areas in India. அதனால் இந்த விவகாரம் உண்மையிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் கார்கில் போர் போன்ற சம்பவம் ஏற்பட்டு விடாமல் இருக்க சீனாவை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகள் பாதுகாப்புத்துறை மற்றும் ஏஜென்சிகள் சார்பில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எஸ்.எம். கிருஷ்ணா கூறினார். தேமுதிகவின் நிர்வாக பொறுப்புகளில் சில மாறுதல்களை செய்து கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எம் சவுந்தரபாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறார். மாநில தேமுதிக தொழிற்சங்க பேரவை பொருளாளர் எஸ். ரவீந்திரன் இன்று முதல் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக கேப்டன் அறிவித்துள்ளார். மதுரை மாநகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ். முஜிபுர் ரஹ்மான் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு மாநில தொழிற்சங்க பேரவை பொருளாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறார். திருச்சி மாநகர மாவட்ட தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் ஏ.எம்.ஜி. விஜயகுமார் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு மாநில வர்த்தக அணி துணை செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என்றும் இந்த மாறுதல்கள் இன்று முதல் செயல்படுத்தப்படுவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முழுமையான சந்திர கிரகணம் இன்று ஏற்பட உள்ளது. வானத்தில் நடக்கும் இயற்கை அதிசயங்களில் ஒன்று கிரகணங்கள். இந்த ஆண்டு முதன்முறையாக முழு சந்திர கிரகணம் இன்று ஏற்படுகிறது. இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் இதை பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நடுவானில் தோன்றும் இந்த முழு சந்திர கிரகணத்தை கொல்கத்தாவில் இருந்து நீண்ட நேரம் பார்க்க முடியும் என்றும் இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஒரு சில பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். இதையொட்டி திருப்பதி உள்ளிட்ட அனைத்து கோவில்களும் 15 மணி நேரத்திற்கு மேலாக மூடப்படும் என்று தெரியவந்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் மீண்டும் முழு சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இதை கண்டு ரசிக்க மக்கள் ஆர்வத்துடன் உள்ளதால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சந்திர கிரகணம் வரும் 10ஆம் தேதி ஏற்படும் என்றும் இதைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு மீண்டும் முழு சந்திர கிரகணம் ஏற்படும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பிரதமரின் அலுவலகமே பொறுப்பு என்று குற்றம் சாட்டியிருந்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழுவின் 270 பக்க அறிக்கையை சபாநாயகர் மீராகுமார் நிராகரித்து குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரிக்க முரளி மனோகர் ஜோஷி தலைமையில் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழு தயாரித்த அறிக்கையில் ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பிரதமர் அலுவலகமே முழு பொறுப்பு என்று கூறி ஊழல் குறித்த முழு விவரம் விளக்கப்பட்டிருந்தது. அப்போதைய அமைச்சர் ராசா இந்த ஊழலை செய்யாமல் தடுக்க பிரதமர் அலுவலகமும் மத்திய அமைச்சரவை செயலாளரும் தவறிவிட்டனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் அந்த விசாரணை குழுவில் பெரும்பான்மையாக இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் மற்றும் அதன் ஆதரவு பெற்றிருந்த உறுப்பினர்கள் அந்த அறிக்கையை நிராகரித்தனர். அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை சபாநாயகர் மீராகுமார் பார்வைக்கு ஜோஷி அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த அறிக்கையை சபாநாயகர் மீராகுமாரும் நிராகரித்து குழு தலைவர் முரளி மனோகர் ஜோஷிக்கு திருப்பி அனுப்பி வைத்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று மாலை நல்ல மழை பெய்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக சென்னையில் வெயில் மக்களை வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. இதனால் சாலையோரங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்றது. இந்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாஹித் பல்வாவுக்கு சொந்தமான நிறுவனத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் சாஹித் பல்வாவின் டிபி ரியாலிட்டிஸ் நிறுவனத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிபிஐ நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்வது குறித்து அமலாக்கப் பிரிவிற்கு விரைவில் கடிதம் எழுத இருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது.
ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிபிஐயின் இந்த நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் அடுத்த வாரத்தில் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆம்னி பேருந்துகளில் விபத்து ஏற்படுவதை தடுக்க போக்குவரத்து பாதுகாப்பு குழு கூட்டம் அடுத்த வாரம் சென்னையில் நடைபெற இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். தனியார் பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகள் விபத்து நேரத்தில் ஜன்னலை திறந்து வெளியேறும் வகையில் பேருந்துகளை மாற்றியமைக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் அரசு அறிவுறுத்த உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.